என்ன சீனு, உங்களுக்கு ஃபிட் ஆகுது? அப்போ நீங்க தானே சாருவை கொலை பண்ணிருக்கீங்க. சார் இல்ல சார், நான் எதுக்கு சார் அவளை கொலை பண்ண போறேன்? அந்த பிரேஸ்லெட் உனக்கு மட்டும் தானே சூட் ஆகுது, வேற யாருக்குமே இங்க சூட் ஆகலையே. சார் எனக்கு பிரேஸ்லெட் போடுற பழக்கமே இல்ல சார். அதை காட்டுங்க. என்னங்கய்யா, எதாவது கிடைச்சதா? ஒரு சிம் கார்டு கிடைச்சது சார். சார், இது சாருவோட நம்பர். இந்த சிம் கார்டுல இருந்து அன்னைக்கு நைட்டு யார் யாருக்கெல்லாம் கால் போயிருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் எடுங்க. ஓகே சார். அன்னைக்கு ராத்திரி இந்த ஒரு நம்பருக்கு 2-3 தடவை கால் பண்ணிருக்காங்க. இது யார் நம்பர்னு யாருக்காவது தெரியுமா? வணக்கம் சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சாருவோட மர்டர் பத்தி என்கொயரி பண்றதுக்காக வந்திருக்கேன். சாருவோட மர்டருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்காக என்ன என்கொயரி பண்றீங்க? சாருக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குல்ல? உங்களை என்கொயரி பண்ண என்கிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கு. சாருவோட சிம் கார்டு கிடைச்சிருக்கு. அதுல இருந்த கால் ஹிஸ்டரிய செக் பண்ணதுல அன்னைக்கு நைட்டு சாரு உங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்கான்னு தெரிய வந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு, அதுவும் அந்த நேரத்துல சாரு எதுக்காக உங்களுக்கு கால் பண்ணணும்? சாரு, சொல்லுமா. தூக்கத்துல உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா? பரவாயில்ல, என்ன விஷயம்னு சொல்லுமா. சீனு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு கன்ஃபியூஷனா இருக்கு. அப்போ போன் பண்ணி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சந்தோஷமா தானே பேசின. திடீர்னு உனக்கு என்னாச்சு? ஜானகி பெரியம்மா, தனா, மாயா இப்படி எல்லாரும் வந்து மாயா சீனுவை பிரிச்சிடாத, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியும் மிரட்டியும் கேட்டாங்க. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன குழப்பம்? இல்லம்மா, அவங்க போனதுக்கு அப்புறம் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணிக்கிட்டே இருக்கு. இத பாரு, நீ சீனுவ விரும்பின. நீ விரும்பின வாழ்க்கை உனக்கு கிடைக்கிறப்போ உன் கழுத்துல சீனு தாலி கட்டுற வரைக்கும் இந்த குழப்பம் இருக்கதான் செய்யும். கல்யாணம் முடிஞ்சுட்டா எல்லாமே சரியாயிடும். அதனால மனசு போட்டு குழப்பிக்காம நிம்மதியா படுத்து தூங்க. அப்பதான் கல்யாண பொண்ணா முகம் பார்க்க லட்சணமா இருக்கும். சரியா? சரிங்கம்மா. நீ போய் தூங்க. குட் நைட். ஆளாளுக்கு சாருவ பயமுறுத்திருக்காங்க. அதுல கன்ஃபியூஸ் ஆகி எனக்கு கால் பண்ணி பேசினா.
அவளுக்கு நல்ல அட்வைஸ் கொடுத்து தூங்க சொன்னேன். அ- அவ்வளவுதான் சார். அவ்வளவுதானா? ஆமா சார், போன்ல அவ்வளவுதான் பேசினேன். சாரு அதுலயே கன்வின்ஸ் ஆயிட்டாளா? ஆ, ஆமா சார். அப்புறம் எதுக்காக சாரு அந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு வந்து உங்களை நேர்ல பார்த்தா? சாரு உங்களை பார்க்க வந்ததை நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க சொல்லலையே. அப்போ ஆ, ஆ, எதையோ மறைக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்ல சார், நான் எதையும் மறைக்கணும்னு நினைக்கல. அப்ப சொல்லுங்க, சாரு எதுக்காக அந்த நேரத்துல உங்களை நேர்ல பார்க்க வரணும்? புவனா,